சுட சுட ஆவி பறக்க தினை அரிசி காரப்பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு தினை அரிசியில் காரப்பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் தினை அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் துவரம்பருப்பு, ரெண்டுமே ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தினையை பார்த்துக்கோங்க, நல்லாவே ஊறிடுச்சு. இதை தண்ணியை வடிகட்டிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு துணியில் பரப்பி ஆற விடலாம். ஒரு துணியில் நல்லா பரப்பி விட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் காயட்டும். நம்ம ஆற விட்டுருந்த தினை அரிசி துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா குறப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு கை அளவுக்கு தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து, ஒரு 5-6 காய்ந்த மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே அவங்கவுங்களுடைய விருப்பம், நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொடிஞ்சிட்டும் கடலைப்பருப்பு, உளுந்து, காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு இந்த அளவு வறுபட்டதும் தேங்காய் ஒரு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க தினை மாவு போட்டுடலாம். வேறு ஒரு அடுப்பில் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன் நான். இது நல்லா கொதி வருது. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சைடில் கொதிக்க வச்சுருந்த தண்ணியை ஊற்றிடலாம். 1க்கு 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் துவரம்பருப்புக்கு அதுக்கும் சேர்த்து 2.25 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலந்து விடுங்க. நிதானமாக வேகட்டும். சட்டுன்னு வெந்துடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா ஆறினதும் இன்னுமே கெட்டிப்படும். இப்போ லீவில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. இது போல் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு டெய்லி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியம் இது. நல்லா ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்தளவு கெட்டிப்பட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பட்டு ஆற விடலாம். பாருங்க, இந்த அளவு வந்தால் போதும். இன்னுமே ஆறுனதும் கொஞ்சம் கெட்டி ஆகும். ஆற விட்டுறலாம். நம்மளுக்கு விருப்பமான சைஸ்க்கு பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டைகள் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அது மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை வச்சிடலாம். கொழுக்கட்டைகள் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். தினை மாவு கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா மினுமினு வரப்போ எடுத்துடலாம். பிகினஸாக இருக்கிறவங்க இப்படி கத்தியோ இல்லை ஒரு குச்சோ விட்டு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். தினை கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.